அனைவருக்கும் வணக்கம். பிறந்த குழந்தையோட பேரண்டா நீங்க தோல் மேல தூக்கி போட்டிருப்பீங்க குழந்தைய. அப்படி இருக்கும்போது குழந்தை ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தரையில போடணும்ன்ற மாதிரி யோசிப்பீங்க. அப்படி இருக்கும்போது குழந்தை உடனே முடிச்சுக்குவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களா உற்றார் உறவினர் இருக்கிட்ட என்ன சொல்வீங்கன்றது பார்த்தோன்னா, பாரு என் தோல் மேல இருக்கும்பொழுது அவ்வளோ தூங்கினாப்புல தரையில போடணுன்றது போது அவங்க முடிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி. பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்த நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. குழந்தைங்க தோல் மேல இருக்கிறதுக்கு தான், தரையில இருக்கிறதுக்குன்றது இல்லை. பிறந்து ஃபியூ மந்த்ஸ் ஆன குழந்தைங்களுக்கு அதனால என்ன குழந்தைக்கு கிடைக்கும்ன்றது பார்த்தோன்னா, உங்களோட ஹார்ட் பீட்டு, உங்களோட வார்ம்த்னஸ், உங்களோட ப்ரீதிங்கு, உங்களோட ஸ்மெல்லு எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும். நீங்கள் தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை எப்படிலாம் ஃபீல் பண்ணுன்றது பார்த்தோன்னா, தே ஃபீல் சேஃப், ரெடியூஸ் அண்ட் க்ரை. அழுதுனே இருப்பாங்க. நீங்கள் தூக்கி வச்ச உடனே இன்னும் இமீடியட்டாக அந்த குழந்தை அழுகை நிறுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். சைக்காலஜிக்கல் ரெகுலேஷன்ஸ் அந்த குழந்தைக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் சிரமம் பார்க்காம பிறந்த குழந்தைங்களை நீங்கள் தூக்கி வச்சுக்க பாருங்க, ரதர் தென் தரையில் படுக்க வைக்கிறதுக்கு. இது கொஞ்சம் நாட்கள் ஆகும்பொழுது நீங்கள் அதுக்கப்புறம் தரையில் குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.